வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேஸ்வர். இந்த வருஷம் நம்ம கிருஷ்ணகிரியில் வழக்கத்தை விட அதிகமான சூரிய வெப்பத்தை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். இதனால உடல் பிரச்சனைகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னா, எளிதில் உடல் சோர்வடைகிறது, மயக்கம் ஏற்படுறது, அப்புறம் உயிருக்கே ஆபத்தான ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அதிலிருந்து நம்மளை எளிதில் பாதுகாத்துக்கிறதுக்கான சில வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது. அதாவது நம்ம உடம்பை தண்ணீர் சத்து குறையாமல் நம்ம பார்த்துக்கிறது. அதுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு நம்ம 3லேருந்து 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் தண்ணீர் சத்து குறையாமல் எப்பவுமே ஒரே லெவலாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம். அடுத்து 2வது விஷயம், நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது. தண்ணீர் சத்து அதிகம் உள்ள காய்கறி பல வகைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் எப்பவுமே ஒரு ஆரோக்கியமான நிலையிலேயே நல்லா மெயின்டைன் ஆகும். இதோட சேர்த்து நம்ம இளநீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுத்து உடலோட வெப்பநிலை அதிகமாகாமல் அது பாதுகாக்கும். அடுத்த விஷயம், 40லேருந்து 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க மிட்நூன்னு சொல்லக்கூடிய 12லேருந்து 4 மணி அந்த மாதிரி டைமில் வெளியில் போகிறத தவிர்க்கலாம். எதுக்காக அந்த டைமில் வெளியில் போகிறத தவிர்க்கணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் தான் சூரியனோட டைரக்டான வெப்பம், அதிகபட்ச வெப்பம் வந்துட்டு நம்ம உடலை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த நேரத்தில் வெளியே போகிறத தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகபட்ச எஃபெக்ட்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வெளியில் போகிற வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சன்ஸ்க்ரீன்ஸ், மாஸ்க், கேப், ஹெல்மெட் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் சூரியனோட வெப்பத்திலேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். இதோடு சேர்த்து ரொம்ப லாங்காக யாராவது ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் இடையில ஒரு பிரேக், ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்து நிலையில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா உடம்போட வெப்பநிலை குறைஞ்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படும்.